இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நவகிரகங்களில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது, மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அது வக்கரம், வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம். அந்த ஒரு வகையில் குரு பகவான் இப்போது மிதுனம் ராசியில் இருக்கார். ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம், ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனம் ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு. அப்போது குரு உச்சம் தொட போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எத்தனை நாளைக்கு ஜோசியரே அங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அவர் ஒரு 52 நாட்கள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போகிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான். அதாவது தந்தை, தெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. அதே மாதிரி அயன சயன போகம் செலவுகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போகிறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்டேயே யாரும் வர முடியாது, அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகள் இருந்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தனையுமே 52 நாட்கள் குரு பகவான் ஆட்டமாக ஆட போகிறாரு. குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் உங்களுடைய ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறாரு, இந்த 52 நாட்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, மாற்றம் நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நாம் பார்த்துடலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்னி அப்படிங்கிறது கடல் வற்றின மாதிரி வற்றி போய் கிடக்கு அப்படின்னு தான் இந்த ஒரு காலகட்டத்தில் சொல்லணும். அதாவது கிரகவாட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துலலாம் ஒரு சொலவடை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிரகங்களுடைய நிலை சரியில்லை அப்படிங்கிறது தான் கிரகவாட்டம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே கிரகவாட்டம் சரியில்லாததால் ரொம்ப நொந்து போயிட்டீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இது வரைக்கும் குரு இருந்தார். அக்டோபர் 18 ஐப்பசி 1 தான் அதிசாரமாக 9ஆம் இடத்துக்கு மாறி ஒரு 52 நாளைக்கு கடக ராசிக்கு போகிறாரு, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு. அப்போது 10ஆம் இடத்துல குரு இருந்தார் அப்படின்னா 10இல் குரு, பதவியில் மாற்றம். நல்லதொரு மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். சனி 7வது வீட்டில், அதாவது களத்திர சனி,
கண்டச்சனி, சப்தமஸ்தனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது குருவால் நல்ல மாற்றம் அப்படிங்கிறத தரத்துக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி 6ல் ராகு, அதே மாதிரி 12ல் விரைய வீட்டில் கேது. இந்த கிரகவாட்டம் எல்லாம் சரியில்லாத போது குரு மட்டும் 10ல் உட்காந்து என்னத்தை கொடுத்துருப்பாரு? பதவியில் மாற்றம் இல்லை, பதவியில் நாசம், பதவி நாசமாக போச்சு, செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில் நிம்மதி இல்லை, வேலையை விட்டு நின்னாச்சு. வேலையில் கூட வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் நமக்கு குழி பறிக்கிறவனாகவே இருக்காங்க. நமக்கு ஆறுதல் சொல்ல, தேர்தல் சொல்ல ஒரு ஆள் கிடையாது. மேல் இடத்துல உள்ளவங்க எரிஞ்சு விடுவாங்க. உண்மையிலேயே நம்ம மாடு மாதிரி உழைக்கிறோம், நமக்கு 10 ரூபா முன்னுக்கு வர முடியலை. காக்கா புழுகிறவன் இல்லை ஓபி அடிக்கிறவன் எல்லாமே 10 ரூபா முன்னுக்கு வந்துடுறான், சம்பளம் வாங்கிடுறான். ஆனால் நம்ம மாடாக உழைச்சி ஓடாக தேஞ்சு கெட்ட பேர் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் தினம் பாட்டு வாங்குகிறோம். வேலையில் இருக்க பிடிக்காம வீட்டு செலவுக்கு என்னடா பண்ணுறது, அடுத்த மாதம் கெட்டு போகுமே, பிள்ளை குட்டி பட்டினி கடந்து போகுமே, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமே, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணுமே, வாங்கின கடன் அடைக்கணுமே, நகைக்கு வட்டி கட்டணுமே, இப்படி 1008 கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் ஒட்டிகிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இப்படி தான் இருக்குது. கவலை அப்படிங்கிறதே படாதீங்க. ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது அக்டோபருக்கு 18, தமிழில் விஸ்வாவசு ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுக்கு வராரு. குரு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, களத்திர ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போது 4ஆம் இடத்துக்கு அதிபதி 11க்கு வராரு. அப்படிங்கும்போது உங்களுடைய துக்கங்கள் எல்லாமே சுகமாக மாறும். ஏன் அப்படின்னா, மருத்துவ செலவு அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, தாய் வழி சொந்தங்களால் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். தாய் வழி சொந்தத்துக்கிட்ட கடன் வாங்கியிருந்திருப்போம், கொடுக்க முடியாமல் இருப்போம், இல்லை கொடுத்துருந்துருப்போம், திரும்ப வாங்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் மாட்டியிருந்திருப்போம். ஒரு ஜாமீன் போட்டு யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுத்துருந்துருப்பீங்க. படாத பாடுபடுறீங்க அப்படி சொல்லிட்டு ஒத்த வார்த்தையில் சொல்லிவிடலாம். இப்போ பட்ட பாட்டுக்கு பலன் இருக்கா ஜோசியரே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து இருக்குது. ஐப்பசியில் இருந்து உங்கள் ஆட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படியே நெருப்பு மாதிரி இருப்பீங்க. அப்படியே நெருப்பு என்ன பண்ணும், எது வந்தாலும் சுட்டு பொசுக்கும். அதே மாதிரி உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் சுட்டெரிக்க போகிறீங்க நீங்கள். அப்படி ஒரு அற்புதமான பலாபலன் அப்படிங்கிறது தான் இந்த குரு அதிசாரத்தில் இருக்குது. சரி, ஓகே, 7ஆம் இடத்துக்கும் குரு தான் அதிபதி, அவர் லாப வீட்டுக்கு வராரு. அப்படிங்கிறதுனால கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு கூட்டாளி ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு 10 ரூபா முதலீடு இல்லை, யாராவது கொடுத்தா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்துட்டு கூட்டாளியாக சேருவாங்க. நண்பர்கள் நம்பிக்கை உரிய விதத்தில் நடந்துப்பாங்க. நண்பர்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து உதவுவாங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்கி தின்னவன் எல்லாமே நம்மக்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் எடுக்க மாட்டான், கட் பண்ணி விடுவான். இந்தா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்ருவான். எப்படியே நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தலையை சாய்ச்சிட்டு போயிடுவான். இப்படியெல்லாம் இருந்துச்சு. நான் இருந்தப்போ எல்லாருக்கும் உதவி செஞ்சேன், நான் கீழே விழுந்தப்போ தூக்கி விடுறதுக்கு ஒருத்தவங்க கூட மனசு வரல பார்த்தியா அப்படின்னு தான் கடந்தது ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஓடி இருக்கும். இதுக்கு மேலே நண்பர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துப்பீங்க. இவெல்லாம் தெண்டம், யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்னு சொல்லி கெட்டவன் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நல்லவர்களை மட்டுமே உங்களை சுற்றி வச்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதோட இந்த மனைவிக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அது உங்களுடைய பெண்ணுன்னா கணவர், அதே மாதிரி ஆண் அப்படின்னா மனைவி. நல்லது ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அவங்க படிச்சிருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதே மாதிரி திருமண யோகம் அப்படிங்கிறதும் கைகூடி வரும். திருமணம் நடைபெறாத கன்னிராசிக்காரர்கள் இந்த 52 நாட்களில் வரன் பார்க்க தொடங்கலாம். நல்ல வரன், நல்ல படித்த உத்தியோகத்தில் அழகாக இருக்கக்கூடிய வரன் அமையும். ஆணோ பொண்ணோ 2 பேருக்கும் நிச்சயமாக வரன் பார்ப்பதற்கு இந்த ஒரு 52 நாட்கள் அப்படிங்கிறத நாம் பயன்படுத்திக்கலாம். அதில் நிச்சயமாக பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. அதோட இந்த குருவினுடைய பார்வை ராசிக்கு 3, 5, 7 இந்த இடத்துலலாம் விழுகுது. அப்போ குருவினுடைய புனித பார்வை 3ஆம் வீட்டில் படுது அப்படின்னா சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுது. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இளைய சகோதரர்களால் நன்மை. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சொத்து பாகம் பிரிச்சுக்கிறது, போகிறது வர்றது, பூர்வீக சொத்து இருக்குது பங்காளிகளுக்குள்ளே பிரிச்சுக்கிறது, இது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் செய்யலாம். எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் ஊரில் 4 பேர் சொந்த பந்தத்தில் 4 பெரிய மனுஷனை வச்சுக்கிட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு
வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எதுவும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 5லேயும் குரு பார்வை விழுகுது அப்படிங்கும்போது பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். பொறுப்பில்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதுக்கு பொறுப்போடு நடந்துப்பாங்க. பூர்வீக சொத்து தகராறுகள் அப்படிங்கிறது அகலும். கோர்ட்டு கேஸு ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். இப்படி பல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் வீடு, 7ல் தான் சனி இருக்கார். இப்போது சனியையும் குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால இன்னும் கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்காது. சனியை குரு பார்வையால் புனிதப்படுத்துகிறார். அந்த ஒரு வகையில் கூட்டு தொழிலில் கடந்த காலகட்டத்தில் இழந்ததை மீண்டும் பெறலாம். நண்பர்கள் நல்ல விதத்தில் நடந்துப்பாங்க. நண்பர்களால் வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேரலாம். பெண் கிடைக்காதவர்களுக்கு பெண்ணு, வரன் கிடைக்காத பெண்களுக்கு நல்லதொரு வரன் அமைகிறது. இப்படி சகல விதமான நன்மைகளையும் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குது. வியாழக்கிழமைகளில் குருவுக்கு நெய் தீபமும், சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எளிய நெய் தீபமும் ஏற்றிட்டு ஏழை பாலை மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. கோடி கட்டி பறக்கலாம், கோட்டை கட்டி ஆளலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட்